நான் மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது வாங்கி இப்போ 1 இயர் ஆகிருக்கும். அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த வெஜிடபிள் சாப்பர் தான். இது வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. நான் 1 இயர் இதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக கட் பண்ணுது. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. தவறி கீழே விழுந்தாலுமே எதுவும் ஆகாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேட்லாம் இதில் இருந்துச்சு. இதில் வந்து பீலரு, அப்புறம் நம்ம கேரட்டு திருவுறதுக்கான பிளேட்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணதுக்கான பிளேட்ஸு எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து இந்த பீலரை பற்றி தான் நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ஷார்ப் பண்ணுது. ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பீல் பண்ணுது. எல்லாம் பாருங்களேன், நல்லா திக்னஸ்ஸாக இல்லாமல் நைஸாக வந்திருக்குது. நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட்டே ஆகாது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இது. நான் இப்போ வரைக்கும் இந்த பீலர் தான் யூஸ் பண்ணுதேன். எந்த விதமான டேமேஜ் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம வெஜிடபிள் கட் பண்ணத பிளேட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சைடு வந்து ஸ்கொயராக இருக்கும், இன்னொரு சைடு கேர்வாக இருக்கும். நம்ம ஒரு டைம் புஷ் பண்ணாலே போதும், வெஜிடபிள்ஸ்லாம் கட் ஆகி வந்துடும். நல்லா நம்ம ரவுண்டாக வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சு அதில் வச்சு லைட்டாக புஷ் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தணுலாம் தேவையே இல்லை. உடனே கீழே பாருங்களேன், கட் ஆகிரும். நல்லா கட் பண்ணி நல்லா வந்துடும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். டைமும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் இதில் கட் பண்ணி எடுக்கிறதுனால. சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. நான் இப்போவுமே நான் அடிக்கடி வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து நான் ஸ்மால் சைஸ் பிளேட்டில் வச்சு தான் இப்போ வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், லைட்டாக அழுத்தினாலே போதும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பொடிசாக ஸ்மாலாக வந்துட்டு எவ்வளோ பெரிய பீஸாக வச்சாலுமே ஒரே ஒரு அழுத்து தான். ஒரு அழுத்தத்துலேயே நல்லா பீஸாக குட்டி குட்டியாக வந்துட்டு நம்ம எந்த ஷேப் பிளேட் வேணுமோ அந்த ஷேப் பிளேடை வச்சோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். நான் வந்து இப்போ வந்து முட்டைக்கோஸை தான் இப்போ கட் பண்ணி காட்ட போகிறேன். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் பிளேட் தான் வச்சுருக்கேன். ஸ்கொயராக இருக்கும்ல அந்த பிளேட் தான் வச்சுருக்கேன். பாருங்களேன், கட் பண்ணி ஒரு அழுத்தினாலே போதும், நல்லா கட் ஆயிரும். அப்படி ஸ்கொயராக வந்திருக்கும். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் வச்சுருக்கேன். திக்னஸாக தான் வச்சுருக்கேன். லைட்டாக அழுத்தினாலே போதும், நல்லா கட் ஆயிரும். சின்ன சைஸ்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வச்சாலுமே பாருங்கள் ஸ்கொயராக வந்திருக்குது உருளைக்கிழங்கு. உடனே கட் பண்ணிடலாம். டைம்லாம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. நான் 1 இயர்க்கு மேலே இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதோட கோடும் நான் ப்ரைஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுதேன், செக் அவுட் பண்ணி பார்த்து. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இடியாப்ப குழல் தான். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த நல்லா சூப்பரான குவாலிட்டி தான். நம்ம மேலே இதில் வந்து ஒரு 5 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று முறுக்கு பிழிததுக்கு, ஒன்று இடியாப்பம் மேக் பண்ணுறதுக்கு, ஒன்று உலப்பக்கடை போட்டுக்கலாம், இன்னொன்று அச்சு முறுக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி 5 வகையான பிளேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதே மாதிரி சுற்றுறதுக்கும் இது வந்து ஈஸியாக இருக்குது. மேலே உள்ளது லைட்டாக சுற்றினாலே போதும், இடியாப்பம் நல்லா வருது, சாஃப்டாக வருது. அதே மாதிரி நம்ம ஹார்டாக தான் சுற்றணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சுற்றினாலே போதும், மாவெல்லாம் கீழே இறங்கிடுது. நல்லாவே சூப்பராக இருக்குது. இதோட கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ப்ரைஸும் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த புட்டு மேக்கர் தான். இந்த புட்டு மேக்கர் மூடி மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிடிச்சிட்டு நம்ம எடுக்கிறதுக்காண்டி தான், சூடு இல்லாமல் இருக்கும். இதில் கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் இருக்கும். அந்த பிளேட்டில் வந்து அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றுறதுக்கு வந்து அது ஒரு பெரிய கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியை வச்சு தள்ளோம்னா புட்டு அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் நான் 1 இயராகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ஹேண்டிலும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுதேன். ஒருத்தான ப்ராடக்ட் தான், தாராளமாகவே வாங்கலாம். இதில் வந்து ஒரு குட்டி பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு தான் மாவெல்லாம் உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் தான் புட்டு மேக்கரை வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுக்கணும். நான் இன்னொரு ஸ்மால் சைஸ் புட்டு மேக்கரும் வாங்கியிருந்தேன். இதுவும் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இதில் ஹேண்டில் வந்து நல்லா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 1 இயர்க்கு மேலேவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதோட ப்ரைஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைஃப் செட்டு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 5 டைப்பான நைஃப்ஸ் அதில் இருந்தது. அது கூடவே நம்மளுக்கு அந்த கட்டிங் போர்டும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து மீன் கட் பண்ணிக்கலாம், அதோட கொஞ்சம் சின்னது வந்து நம்ம ஃப்ரூட்ஸு கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய நைஃப்பில் வந்து ஒரு ஹோல்லாம் கூட போட்டிருந்தாங்க, நம்ம ஹேங்கிங் கூட பண்ணிக்கலாம். கிழங்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு அதோட கொஞ்சம் பெரிய கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாமா? நாங்கள் பெரிய சைஸான மீன் தான் கட் பண்ணோம். இந்த பிக்சரில் பாருங்கள், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. 1 இயராக இந்த கத்தி வச்சு தான் நாங்கள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது.
அடுத்த டைப் ஆஃப் கத்தி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற கத்தி தான். நல்லா இதுவும் ஷார்ப்பாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது ஷார்ப்பாக. அதை வச்சு தான் நான் கட் பண்ணதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய கிழங்குலாம் கட் பண்ணதுக்கு ஒரு டைப்பான கத்தி இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணதுக்கு ஒரு கத்தி இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் பவுல் செட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம். அம்மா வீட்டில் வச்சு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 3 பவுல் அம்மா கிட்ட கொடுத்துட்டு மீதி 3 பவுல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து உடனில் வந்து ஒரு 5 டைப்பான கரண்டி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து எனக்கு சூப்பராக யூஸ் ஆனிச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்குமே எனக்கு உடையலை. அடுத்ததாக ஒரு 5 டைப்பான கிளாஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஜூஸ்லாம் குடிச்சிக்கலாம், கெஸ்ட்லாம் வந்தால் கொடுக்குறதுக்கு. நல்ல குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. கீழே போட்டாலும் உடையலை. நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இதோட ப்ரைஸு கோடு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.